கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசேபாத் என்கிற ராஜாவை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யோசேபாத் ராஜா யூதேயா தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவர். இவருடைய தேசத்தை, யூதேயாவை பிடிக்க வேண்டும் அப்படின்னு மோவாபியர், அம்மோன் என்கிற ஜனத்தார் திரள் கூட்டம் அவரை தொடர்ந்து வருகிறது. அவர் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு, ஆண்டவரே, நீர் தந்த இந்த சுதந்திரத்தை விட்டு எங்களை துரத்த வேண்டும்னு இந்த 2 தேசம் எங்களை படையெடுக்குது. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. எங்களுக்கு இவ்வளோ பெரிய திரள் கூட்ட ஜனத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்னால் நிற்க பலன் இல்லை, நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கலங்கி போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு, கதறாரு. உடனே கர்த்தர் அந்த இடத்துல அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. யூதேயாவே பயப்படாதேன்னு ஆண்டவர் திடப்படுத்துகிறாரு. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு தம்முடைய வார்த்தையினால் யூதேயா ராஜாவாகிய யோசேபாத்தை ஆண்டவர் திடப்படுத்துகிறாரு. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி, அந்த ஆலோசனையின்படி இராணுவத்தை, அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் இராணுவத்தை நியமிக்கிறாரு. முன்பாக யூதா கோத்திரத்தை முன்பாக தேவனை துதிக்கும்படியாக ஏற்படுத்துகிறாரு. பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் தந்த வார்த்தையின்படி அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு 2 இராணுவத்தை, 2 அந்த அம்மோன், மோவாபியர் என்கிற இந்த 2 இராணுவத்தை ஃபேஸ் பண்ணுறாரு. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த ராஜா பாருங்க, தேவனை நோக்கி மன்றாடுற ஜெபத்தை பாருங்க. இவர்களுக்கு முன்பாக, அதாவது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, நாங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, ஆகவே எங்கள் கண்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை நோக்கி காத்திருக்கு, உண்மையை நோக்கியிருக்கு அப்படின்னு யோசேபாத் சொல்கிறார். இல்லை, மனுஷனையோ பிரச்சனைகளையோ அல்லது மனுஷன் மூலமாக வந்த பிரச்சனையோ சந்திக்க முடியாமல் கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் யோசேபாத்துக்கு தந்த அதே வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேபாத் தன்னுடைய பலத்தை அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரிடத்துல பலன் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பலன் இல்லை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எங்கள் கண்கள் உண்மை மட்டும்தான் நோக்கியிருக்கு ஆண்டவரே, வேறு எங்கள் பலத்தை நோக்கி இல்லை ஆண்டவரேன்னு எங்களை பலவீனமானவர்களாக தான் தேவனிடத்தில் காண்பிச்சாங்க. தேவன் அந்த பலவீனத்தில் தன்னுடைய பலனை ஊற்றினார், திடப்படுத்தினார். அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனை, அவர்களை பயமுறுத்தின, த்ரெட்டன் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக அவர்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். அவர்களுக்கு விரோதமாக இருந்தவர்களை ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ண வைத்து அவர்களுக்குள்ளாக பெரிய பிரிவினை உண்டாகி ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள்னு வார்த்தை சொல்லுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கணும்னு ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. யோசேபாத்துக்கு ஜெயத்தை தந்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசேபாத் பிரச்சனைகளை சந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார். கர்த்தர் சொன்னார் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். யோசேபாத்தை தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண சொல்கிறாரு. நீ தைரியமாக பயப்படாமலும் கலங்காமலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீ அல்ல, உன்னோடு கூட நான் நின்று நீ செய்ய வேண்டிய யுத்தத்தை, நீ சந்திக்கணும்னு நினைக்கிற அந்த நபர்களை, அந்த ஏராளமான கூட்டத்தை, அந்த பெரிய பிரச்சனையை உன்னோடு கூட இருந்து நான் சந்திக்கிறேன், உன்னோடு கூட இருந்து அந்த பிரச்சனை இல்லாமல் போகும்படி செய்வேன் நான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறார். யோசேபாத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது, நான் இந்த யுத்தத்தை நடத்துகிறேன், நீ சும்மா நில்லு, நான் உன் கூட இருந்து இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கையில் எடுத்துட்டாரு அல்லது உங்கள் பிரச்சனை
பிரச்சனையை கர்த்தர் ஃபேஸ் பண்ணுறாரு, நீங்கள் கர்த்தரை ஃபேஸ் பண்ண விடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிரட்டி கொண்டிருந்த பிரச்சனைகள் மிரண்டு போகும். அது இருக்கிற இடமே தெரியாமல் அழிந்து போகும். ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கலக்கத்தோட பயத்தோட இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியாமல் கலங்கி போயிருக்கிற உங்களை நோக்கி தான் கர்த்தர் சொல்கிறார், யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படு. உன்னோடு இருந்து நான் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன். அதற்கு பின்பாக அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அந்த மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் எப்படி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்களோ, அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி பார்த்தா கூட அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாம் மடிந்து கீழே விழுகும். நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த பயம் தேவையில்லாமல் பயந்துட்டோமே அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு பின்பாக நீங்களே சொல்லுவீங்க, சரி என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். யோசேபாத் ராஜா கர்த்தரை நம்பி தீர்க்கதரிசிகளை நம்பி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். பிரச்சனையாகவே இல்லை. பிரச்சனை பண்ண வந்த மனிதர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அழிந்து போனார்கள். அவர்கள் கொண்டு வந்த அவருடைய ஆபரணங்களை 3 நாள் கொள்ளையிட்டார்கள்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை மட்டும் இல்லை, ஒரு பெரிய ரட்சிப்பு மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே அப்பா அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிற, பயமுறுத்தி கொண்டிருக்கிற, ஆண்டவரே த்ரெட்டன் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீர் நடத்த போகிறீர். ஆண்டவரே இவர்களோடு நின்று ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே இதற்கு முன்பாக அவர்கள் பயந்து கொண்டிருந்த அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக பயந்து ஓட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் எதற்காக பயந்தோம், நாம் பயப்படவே தேவையில்லையே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக பெரிய அற்புதங்களை கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையிலே யோசேபாத்துக்கு செய்தது போல செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே பெரிய ரட்சிப்பை இந்த ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் வாழ்க்கையிலும் நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ரட்சிப்பு பெரிதாய் வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே முன்னின்று இந்த யுத்தத்தை நடத்தி ஆண்டவரே இவர்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சகல துதிகளின் கனங்களையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை பயமுறுத்தின, உங்களை திகிலடைய செய்த, உங்களை த்ரெட்டன் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே இனி ஒருபோதும் தேடி காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சும்மா நின்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரட்சிப்பை ஜெயத்தை பாருங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சந்திக்கிறேன். ஆமென்.